உதயசூரியன் இரட்டை இலை எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகின்றன? தமிழ்நாட்டு தேர்தல்ல சின்னங்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது தேர்தல் அரசியல்ல பெரிய பங்கு வகிக்குது. யார் வேட்பாளர் அப்படின்னு எல்லாம் பார்க்காம உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் ஓட்டு போடுறது இப்ப வரைக்கும் வாடிக்கையா இருக்கு. அந்த அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் சின்னங்களை பிரச்சார வடிவமா வச்சிருக்காங்க. முதன்முறையா தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சு எழுந்திருக்கிற நிலையில திமுகவும் அதிமுகவும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. கூடுதல் இடங்களை கேட்போம்னு திமுக கூட்டணி கட்சிகளும் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு அதிமுக கூட்டணியில இருக்கிற பாஜகவும் வலியுறுத்திட்டு வர நிலையில திமுகவும் அதிமுகவும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கடந்த காலங்களில் அவங்க போட்டியிட்ட தொகுதி எண்ணிக்கையையும் பார்க்க வேண்டியிருக்கு. திமுக அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும்? இரண்டு கட்சிகள்ல எந்த கட்சி அதிக தொகுதிகளை தங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 1967 ஆட்சி அமைச்ச திமுக 174 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு 137 இடங்கள்ல ஜெயிச்சது. 1971 203 இடங்கள்ல போட்டியிட்டு 184 இடங்களை பிடிச்சாங்க. 1977 இருந்து 1984 வரைக்கும் 3 தேர்தல்களில் திமுக ஜெயிக்கலனாலும் 1977 230 தொகுதிகளையும் 1980 112 இடங்களையும் 1984 176 இடங்களையும் திமுக தன்னோட உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டது. 1989 202 இடங்கள்ல போட்டியிட்டு 169 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடிச்சது திமுக. அதுக்கப்புறமா திமுக வென்ற 1996 176 இடங்களையும் 2006 132 இடங்களையும் 2021 188 இடங்களையும் போட்டியிட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. அதிகபட்சமா 230 இடங்கள்ல போட்டியிட்டப்பவும் குறைந்தபட்சமா 132 இடங்கள்ல போட்டியிட்டப்பவும் திமுக ஆட்சி அமைச்சிருக்கு. 1972 அதிமுக தொடங்கப்பட்டாலும் அதிமுகவோட முதல் முழுமையான தேர்தல் அப்படிங்கிறது 1977 சட்டமன்ற தேர்தல் தான். இந்த தேர்தல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வச்சாலும் 200 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டாங்க. அதுல 130 இடங்களை அதிமுக தனிச்சு வென்று ஆட்சி அமைச்சாங்க. 1980 177 இடங்கள்ல போட்டிக்கிட்டு 129 இடங்கள்ல அதிமுக ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 1984 155 இடங்கள்ல போட்டிக்கிட்டு 132 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜே அணி ஜானகி அணின்னு பிரிஞ்சு 1989 தேர்தல்ல தோல்வியை சந்திச்சாங்க. அப்ப இரட்டை இலை சின்னம் அந்த கட்சி கிட்ட இல்ல. 1991 ஜெயலலிதா தலைமையில ஒன்றுபட்ட அதிமுகவா 1991 இருந்து 2016 வரைக்கும் 6 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. இதுல 4 தேர்தல்களை வென்று ஆட்சி அமைச்சு 2 தேர்தலில் தோல்வியை சந்திச்சாங்க. 1991 அதிமுக 168 இடத்துல போட்டியிட்டு 164 இடங்கள்ல ஜெயிச்சதும் 1996 167 இடங்கள்ல போட்டியிட்டு 4 இடங்களை மட்டும் ஜெயிச்ச வரலாறும் அந்த கட்சிக்கு இருக்கு. 2016 234 இடங்கள்ல இரட்டை இலையில போட்டியிட்டுச்சு அதிமுக. இதுல 227 தொகுதிகள்ல அதிமுகவும் மீதம் இருக்கக்கூடிய 7 தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகளை இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட வச்சு வரலாறு படைச்சாங்க ஜெயலலிதா. 2016 தவிர மற்ற தேர்தல்களில் அதிமுக 150 முதல் 180 இடங்களுக்குள்ள போட்டியிடுறதும் கூட்டணி கட்சிகளை 80 இடங்களுக்குள்ள சுருக்கிற ஃபார்முலாவையே அதிமுக கையாண்டிருக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணி 2021 தேர்தலில் அதிமுக 191 இடங்கள்ல இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டாங்க. ஆனா ஆட்சியை தக்க வைக்க முடியல. 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தவிர இருக்கிற மற்ற கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில 2021 உதயசூரியன் 188 இடங்கள், மற்ற சின்னங்கள் 46ங்கிற எண்ணிக்கையை கடைபிடிச்சாங்க. 2026 உதயசூரியன் 180 இடங்களையும் கூட்டணி கட்சிகள் மற்ற சின்னங்கள்ல மீதமுள்ள இடத்துல போட்டியிடுவாங்கன்னு சொல்லப்படுது.
சில கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்திலேயே நிக்க திமுக வலியுறுத்தும்னு சொல்லப்படுது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக எத்தனை தொகுதியில நிக்க போதுங்கிறதே பெரிய எதிர்பார்ப்பா எழுந்திருக்கு. பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு வர நிலையில நிச்சயம் போன முறை கொடுத்ததை விட இந்த முறை அதிகமான இடங்களை அதிமுக கிட்ட கேட்கும். அதனால பாஜகவுக்கு 20க்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டியிருக்கும். கூட்டணிக்குள்ள பாமக, தேமுதிக கட்சிகள் வரும் பட்சத்துல 2021 மாதிரி இரட்டை இலை 191 இடங்கள்ல போட்டியிட முடியுமாங்கிற கேள்வி எழுது. தமிழ்நாட்டு அரசியல்ல உதயசூரியனும் இரட்டை இலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. 2026ல 2 கட்சிகளோட போட்டி போடுற தொகுதிகளோட எண்ணிக்கை என்னவா இருக்குங்கிற கேள்வி தன்னிச்சையாவே எழுது. காரணம், கூட்டணி ஆட்சிக்காக கழகங்கள் தங்களோட தொகுதி எண்ணிக்கையை குறைக்குமாங்கிற கேள்வியும் கவனம் பெறுது.